சாதியே வேண்டாம் என்று சொன்ன பெரியாரும் கூட சாதி மாநாடுகளிலே கலந்து கொண்டார்கள். 1925ஆம் ஆண்டு தொடங்கியது குடியரசு பத்திரிகை பெரியாரால். அந்த பத்திரிகையினுடைய பதிவுகளில் எல்லாம் எல்லா சாதி சங்க மாநாடுகளிலும் ஒரே ஒரு சாதி சங்கத்தில் மட்டும்தான் பெரியார் கலந்து கொள்ளவில்லை. சாதி வாரி கணக்கெடுப்பு, அதைத்தான் எல்லோருமே காலங்காலமாக வலியுறுத்தி வருகிறோம். இந்த நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வருமானால், உண்மையாக நடக்குமானால், எல்லோருக்குமான பங்களிப்பு, எல்லோருடைய கல்வி வேலை வாய்ப்புகளை எல்லோரும் எவ்வளவு பெற்றிருக்கின்றோம் என்பதை வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும். எதிர்பாராமல் மதிப்புக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞரே சட்டமன்றத்துக்கு வந்து அன்றைக்கு இதை அமல்படுத்துகின்ற போது நான் எவ்வளவு எனக்கு உடல் நிலை மோசமாக இருந்தாலும் இதை செய்வது என்னுடைய கடமை, எந்த வழியிலும் நான் வருவேன் என்று அன்றைக்கு வந்து அருந்ததியர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டை மசோதாவை நிறைவேற்றி கொடுத்தார். தோழர்களே, பெரியோர்களே, அனைவருக்கும் முதற்கண் நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். தந்தை பெரியார் அவர்கள் வாழ்நாள் எல்லாம் எதற்காக போராடினார்களோ அந்த கோரிக்கையை முன்வைத்து இன்றைக்கு அவர் பிறந்த நாளிலேயே இந்த சிறப்பான கூட்டத்தை ஏற்பாடு செய்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். பெரும் மதிப்புக்குரிய பெரியவர்களே, சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாலும் கூட ஆங்கிலேயன் இங்கே வந்து இந்த நாட்டை சுரண்டி பொருள்களை சுரண்டிக் கொண்டு சென்றிருந்தாலும் கூட அவன் கொடுத்த அந்த சமூக நீதி சுதந்திரம் பெற்ற நாட்டிலே இல்லை என்று ஐயா அவர்கள் வருத்தப்பட்டார். வகுப்புரிமை என்ற வார்த்தைக்கு ஆங்கிலேயன் அவன் ஆண்ட போது சரியாக வகுப்புக்கு ஏற்ற உரிமை, ஒவ்வொரு வகுப்பும் ஒவ்வொரு சாதியும் என்ன சதவீதம் இருக்கின்றதோ அந்த சதவீதத்தில் அவர்களுக்கு உரிமைகள், வேலை வாய்ப்பு, கல்வி என்ற நிலையை ஆங்கிலேயர்கள் கடைபிடித்தார்கள். ஆனால் இப்போது இன்றைக்கு இந்த இடஒதுக்கீடே இருக்குமா என்ற நிலைய அளவுக்கு இந்த நாட்டிலே நாம் தள்ளப்பட்டிருக்கின்றோம். அதிலும் சகோதரர்களாக வாழ வேண்டிய நம்மிடத்திலேயே நம்மை ஒட்டுமொத்தமாக ஆளுகின்றவர்களை, ஆதிக்கம் செலுத்துவர்களை எதிர்த்து நாம் போராடாமல் நம்மை அத்தனை பேரின் மீதும் ஏறி அமர்ந்து கொண்டு அவர்கள் செய்கின்ற ஆதிக்கத்தை எதிர்த்து கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நமக்கு கீழே புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னது போல அடிமூட்டையில் இருப்பவர்களை மேலும் மேலும் அழுத்துவதற்கு மட்டுமே நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். பெரும் மதிப்புக்குரிய பெரியோர்களே, சாதியே வேண்டாம் என்று சொன்ன பெரியாரும் கூட சாதி மாநாடுகளிலே கலந்து கொண்டார்கள். எல்லா சாதி இது இந்த ஆண்டு குடியரசு பத்திரிகையினுடைய 100ஆண்டு. 1925ஆம் ஆண்டு தொடங்கியது குடியரசு பத்திரிகை பெரியாரால். அந்த பத்திரிகையினுடைய பதிவுகளில் எல்லாம் எல்லா சாதி சங்க மாநாடுகளிலும் ஒரே ஒரு சாதி சங்கத்தில் மட்டும்தான் பெரியார் கலந்து கொள்ளவில்லை, பார்ப்பனர்களுடைய சாதி சங்கத்தில். இரண்டாவது அவர் சார்ந்த சாதிக்கு மற்ற எல்லா சாதி சங்க மாநாடுகளிலும் பங்கெடுத்துக் கொண்டார். பல பேர் குழப்பமாக இருக்கும், சாதி ஒழிய வேண்டும் என்று சொன்ன பெரியார் எப்படி ஜாதி சங்க மாநாடுகளில் கலந்து கொண்டார் என்று. பெரியார் பதிவு செய்வார், சாதி சங்கங்களை அவர் எதிர்க்கவில்லை, சாதி எதிர்த்தார், ஆனால் சாதி சங்கங்களை எதிர்க்கவில்லை. ஏன் என்று சொன்னால் பெரியார் சொன்னார், காட்டில் இருக்கக்கூடிய மானோ ஆடுகளோ பசுமாடுகளோ சங்கம் வைத்துக் கொள்ளலாம், ஆனால்
புலி சிங்கம் சங்கம் வைக்க கூடாது. அதுபோல மனித சமூகத்திலே பிற்படுத்தப்பட்டவர்களும் பட்டியலினத்தவரும் மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும் ஜாதி சங்கங்களை வைத்துக் கொள்வது தவறில்லை. ஆனால் பிராமண சங்கம் இருப்பதுதான் தவறு. ஏற்கனவே எல்லோரையும் கூறு போட்டு எல்லாரும் ஒடுக்கி இன்றைக்கு உச்சாணியில் அமர்ந்து கொண்டிருப்பவர்களுக்கு எதற்காக சங்கம்? உரிமைகளுக்கு போராடுகின்றவர்கள் தான் சங்கம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்ற நிலையில் தான் பெரியார் அவர்கள் சொன்னார்கள். ஆடு மாடு ஆடு மான் இது வைக்கலாம் சங்கம், ஆனால் புலியும் சிங்கமும் வைக்கக்கூடாது என்று சொன்னார்கள். அப்படிப்பட்ட நிலையில் தான் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம். பெரும் மதிப்புரிய பெரியவர்களே, ராகுல் காந்தி அவர்களுடைய குரலாக கூட நாம் எல்லோருமே உச்சரிப்பதை இந்த காங்கிரஸ் கட்சி பாராளுமன்றத்தில் அவர் அதிகமாக உச்சரிக்கின்றார், சாதிவாரி கணக்கெடுப்பு என்று. அதைத்தான் எல்லோருமே காலங்காலமாக வலியுறுத்தி வருகிறோம். இந்த நாங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது வருமானால், உண்மையாக நடக்குமானால், எல்லோருக்குமான பங்களிப்பு, எல்லோருடைய கல்வி வேலை வாய்ப்பில் எல்லோரும் எவ்வளவு பெற்றிருக்கின்றோம் என்பதை வெட்ட வெளிச்சமாக தெரிந்துவிடும். ஏன் எல்லாரும் நம்ம எல்லாரும் கேட்கிறோம், ஒரே ஒரு சாதி மட்டும் வேண்டான்னு சொல்லுது, மறுக்கிறாங்க. அவங்கதான் அனுபவம். அதை அமுல்படுத்த வேண்டிய இடத்திலும் ஆதிக்கத்திலே அதிகாரிகளாக அமர்ந்திருக்கின்றார்கள் பார்ப்பனர்கள். காரணம், சாதிவாரி கணக்கெடுப்பு வந்தால் வெட்ட வெளிச்சமாகிவிடும். இன்றைக்கு எல்லா துறையிலும் மத்திய அரசில் இருக்கக்கூடிய உயர்ந்த துறைகள், தூதரகங்கள் எடுத்துக்கொண்டால் 180 நாடுகளிலே 140 நாடுகளில் பார்ப்பனர்கள் தான். அதிலே பிற்படுத்தப்பட்டவர்கள் கிடையாது, பட்டியலினத்தவர்கள் கிடையாது, முஸ்லீம் கிடையாது, கிறிஸ்தவர்கள் கிடையாது, அவர்கள்தான். ஜனாதிபதி மாளிகையிலே இருக்கக்கூடிய 7 செயலாளர்கள், உச்ச செயலாளர்கள் 7 பேரும் பார்ப்பனர்கள். திடீர்னு நம்ம கவர்னருக்கு, ஆளுநருக்கு பட்டியலின மக்கள் மீது அக்கறை வந்து பூணூல் எல்லாம் போட்டு நிகழ்ச்சி எல்லாம் நடத்தினார். ஆனால் அந்த அவர் ஆளுநருடைய மாளிகையில பணியாற்றக்கூடிய உயர் அதிகாரிகள் எத்தனை பேர் பட்டியலினத்த மக்கள், எத்தனை பேர் பிற்படுத்தப்பட்டவர்கள் இல்லை. இதைத்தான் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று எல்லோருமே குரல் கொடுக்கின்றோம். இதை அல்லவா நாம் எதிர்த்து போராட வேண்டும். அதை அல்லவா நாம் அந்த இடத்தை தான் நாம் கைப்பற்றுவதற்கு நாம் அத்தனை பேரும் ஒற்றுமையாக இயங்க வேண்டும். ஆனால் நம்ம கீழே இருப்பவர்களை கூடிய அவர்களோடு தொடர்ந்து போரிடுவது என்ற நிலைக்கு நாம் வந்தால் சொல்லுவார்களா, ஊர் 2 வட்டா கூத்தாடி கொண்டாட்டம் என்பது காலங்காலமாக நம் மீது சுமந்து அமர்ந்து கொண்டிருக்கின்ற அவர்கள் நாம் பிளவுபடுகின்ற போது, நமக்குள் சண்டையிட்டுக் கொள்கின்ற போது அவர்கள் கொண்டாட்டமாக இருக்கின்றார்கள். அவர்கள் எதிர்த்து போராட வேண்டியவர்கள் தான். அந்த வகையில பெரும் மதிப்புரிய தோழர்களே, பெரியவர்களே, இந்த உள் ஒதுக்கீடு என்பது இன்னும் சொல்ல போனால் முதல்வர், முன்னாள் முதல்வர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த 3% இடஒதுக்கீட்டை அமல்படுத்துகின்ற போது எப்படிப்பட்ட நிலையில் வந்து அமல்படுத்தினார் என்பது எல்லோருக்குமே தெரியும். சட்டமன்றத்தில் அந்த மசோதா தாக்கல் செய்கின்ற போது அவருக்கு உடல்நிலை சரியில்லை. உடல்நிலை சரியில்லாத நிலையிலே முதல் நாள் மற்றவர்களை கொண்டு, மூத்த அமைச்சரை கொண்டு அமல்படுத்துவதாக திட்டமிட்டிருந்தார்கள். ஆனால் அந்த நாள் வந்து அமல்படுத்துகின்ற போது எதிர்பாராமல் மதிப்புக்குரிய முத்தமிழறிஞர் கலைஞரே சட்டமன்றத்துக்கு வந்து அன்றைக்கு இதை அமல்படுத்துகின்ற போது நான் எவ்வளவு எனக்கு உடல் நிலை மோசமாக இருந்தாலும் இதை செய்வது என்னுடைய கடமை, எந்த வழியிலும் நான் வருவேன் என்று அன்றைக்கு வந்து அருந்ததியர்களுக்கான 3% இடஒதுக்கீட்டை மசோதாவை நிறைவேற்றி கொடுத்தார். அதே போல இந்த மண்ணில, அதுவும் கோவை இந்த மேற்கு மாவட்டம்
என்று சொன்னால் இன்றைக்கு கொங்கு வேளாளர் சமூகம், அந்த சமூகத்துக்கான இடஒதுக்கீட்டை அமுல்படுத்தியவரும் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். எப்படிப்பட்ட இன்றைக்கு பிளவுபட்டிருந்தால்தான் அவர்கள் கொண்டாட்டம் என்று பிளவுபடுத்திக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே இன்றைக்கு அதிகமானும் மதிப்புரிய சட்டமன்ற உறுப்பினர் ஈஸ்வரனும் ஒரே மேடையில் இருப்பது கத்திரிக்கோளாக இருக்கின்றார்கள். கத்திரிக்கோள் பிரிஞ்சிருக்கலாம், கத்திரிக்கோள் பார்த்திருப்பீங்க, பிரிஞ்சிருக்கலாம். ஆனா ரெண்டு சேர்ந்தா நடுவுல வர்றவன் காளி. அந்த தன்மையில் தான் இன்றைக்கு இந்த சமூகத்துக்கு, இந்த மக்களுக்கு இந்த பெரியார் எதை எதிர்பார்த்தாரோ அது இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த சமூகம் நாம் யாரை எதிர்த்து போராட வேண்டுமோ அந்த எதிரியை அடையாளப்படுத்தி கொங்கு வேளாளர் கவுண்டர்களாக சமூகத்தின் தலைவராக இருக்கின்ற ஈஸ்வரனும் சரி, அருந்ததிய மக்களின் தலைவராக கூடிய அதிகமானும் சரி, நாம் போராடுவது நம் மீது உச்சியில் இருக்கின்றவனை எதிர்த்துத்தானே தவிர நமக்குள் அல்ல என்று ஒன்றுபட்டு கைகோட்டு வந்திருக்கின்றார்கள். இந்த நிலை தொடருமானால் எங்களுக்கு இங்க வேலை இல்லை, எங்களுக்கு வேலை இருக்காது. அந்த வகையில பெரும் மதிப்புரிய தோழர்களே, பெரியோர்களே, இந்த இட உள்ளொதுக்கீடு நிச்சயமாக அரசியல் படுத்தப்பட்டு ஏதோ மற்ற ஒடுக்கப்பட்ட சமூகத்திலே, இன்னும் சொல்ல போனால் கிருஷ்ணசாமி அந்த சமூகத்துக்கு செய்கின்ற துரோகம் பெரிய துரோகம். என்னன்னா கிடைச்ச இடஒதுக்கீடு கிடைச்சது அத வேண்டாம் சொல்றாரு பாருங்க. ஒரு குழுவை போட்டு ஆராய்ந்து சட்டத்திலே இது தோற்றுவிடக் கூடாது என்பதை சரியாக சிந்தித்து இதை நமக்கு வழங்கி இருக்கின்றார்கள். இது எந்த நிலையிலும் இதை யாரும் பறித்துவிட முடியாது. இருந்தாலும் நம் மக்களை விழிப்புணர்வோடு இருக்க வைக்க வேண்டியது நமது கடமை. அதை செய்வோம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி.